கல்வியின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வு கொண்ட தலைமுறை இது. ஒரு பெற்றோரின் ஆன்மாவின் சாட்சி இதோ. சமீபத்தில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வீரகனூர் சாலையில் தெடாவூர் கிராமத்தில் ஒரு பள்ளி வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அந்த இடம் பரிச்சயமான சூழலாக மனதில் மின்னல் அடித்தது. பகுதி பரிச்சயமானதுதான், பள்ளிதான் வேறு. புதிதான அழகான கட்டிடங்கள், சுற்றி பச்சை பசேலான விளைச்சல் நலங்கள் பார்ப்பதற்கே ரம்மியமாக இருந்தது. தெற்கு திசையில் ஏறெடுத்து பார்த்தேன். மலைகளும் பனிக்கூட்டமுமாய் இயற்கை இசைவடிக் கொண்டிருந்தது. என் மகளை இப்பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றேன். பள்ளியின் காவலர் முதல்வரின் அலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை அனுமதித்தார். உள்ளே சென்றேன். உட்கார்ந்து அவருடன் பேசிய போது உறவினர் போன்ற உணர்வு வந்தது. நிர்வாகத்தினரை சந்தித்தேன். எளிமையும் ஏற்றமும் படிச்சிட்டது. அடித்தலோ அதற்றலோ இல்லாத சூழலில் பள்ளி. வளாகத்தில் பறவை சப்தம் கூட இல்லாத நிசப்தம். காற்று மரங்களுடன் பேச கிளைகள் தலையாட்டும் காட்சிகள் எனது கடந்த கால கனவுகளை மீட்டது. சுற்றி சுற்றி பார்த்தேன். சிறுவர்களுக்கு ஆசிரியர்கள் நடனமாடி பயிற்றுவித்துக் கொண்டிருந்தனர். தண்ணீர், கழிப்பறை, வகுப்பறை, நூலகம், ஆய்வகம் என அனைத்தும் தூய்மை. காலை 9:30 முதல் மாலை 4:30 வரை ஆரம்ப நிலைகளுக்கும் மாலை 6:30 வரை மேல்நிலை வகுப்புகளுக்கும் பள்ளி நேரம் என்றனர். இவ்வளவு அழகிய வளாகத்துடன் ஒரு அருமையான பள்ளியை இத்தனை நாளாக நான் ஏன் பார்த்ததில்லை என என்னையே கேட்டுக்கொண்டேன். கிராமச் சூழல் மாணவர் முன்னேற்றத்துக்கு தடையாக ஒருபோதும் இருந்ததில்லை என்பதற்கு உதாரணமாக இப்பள்ளி திகழ்வதாலேயே கிராமத்து பகுதியில் இப்பள்ளி சிறப்பாக இருக்கிறது. கண்டிப்புடன் கனிவு இவர்களின் தாரக மந்திரம். இந்த ஆண்டு சாதனை படைக்க பாராட்டிவிட்டு மிகுந்த மகிழ்வுடன் வீட்டுக்கு சென்றேன். பப்ளிக் பள்ளியிலும் மெட்ரிக் பள்ளியிலும் முதல்வர்கள் இருவருமே 30 வருடத்திற்கு மேலான அனுபவம் கொண்ட நட்பு பாராட்டும் நல்ல ஆசிரியர்களாக இருப்பதும் கூடுதல் சிறப்பு.